கோவை மாவட்டம் ஆனமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி சரகத்தில் உள்ள தம்மம்பதி பகுதியில் 120 ஹெக்டேர் பரப்பளவிலும், சர்க்கார்பதி பகுதியில் 30 ஹெக்டேர் பரப்பளவிலும் கருவேல மரம் மற்றும் உன்னிச் செடிகள் சமீபத்தில் அகற்றப்பட்டன. இந்த பகுதிகளில் புதிதாக மரங்களை வளர்க்க விதை பந்துகளை தூவ வனத்துறையினர் முடிவு செய்தனர். இதனையடுத்து கோவை, பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த NCC மாணவர்கள் சுமார் 300 பேர் வனப்பகுதிகளில் விதை பந்துகளை தூவினர். வாகை, பூவரசு, இலந்தை, புலி, சந்தனம், அரச மரங்களின் விதைகளை மாணவர்கள் தூவினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் நோயாளர் பிரிவு கட்டண அறைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இம்மாதம் திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதிநிலை அறிக்கையில் 8 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை அறை திறந்து வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதாகவும், அதன்படி தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கட்டண படுக்கை அறை என்பது நம்முடைய பொள்ளாச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில்தான் திறக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை உள்ளிட்ட பிரதான மாவட்டங்களின் மருத்துவமனைகளில் இதுபோன்ற கட்டண படுக்கை அறைகள் திறந்து வைக்கப்பட்டதாகவும், பொள்ளாச்சியை சுற்றியுள்ள மக்கள் அரசின் இந்த சேவையை மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூன் 12ஆம் தேதியன்று சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் பாடி தலைமை வகித்தார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியினை மாணவ, மாணவியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி பேருந்துகளில் குழந்தை தொழிலாளர் அகற்றுதல் குறித்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச யோகா தினமான ஜூன் 21ஆம் தேதியன்று கோவை பெரியநாயக்கம்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். அவர்களோடு இணைந்து அமைச்சரும் யோகா பயிற்சி மேற்கொண்டார். இதேபோல் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநரும் வேளாண்மை பல்கலைக்கழக வேந்தருமான திரு RN ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரி நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜூன் 26ஆம் தேதியன்று போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாடி தலைமையில் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் போதைப்பொருள் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை வேரறுக்க அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. தேசிய மாணவர் படை சார்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் வே. கீதாலட்சுமி அவர்களுக்கு கௌரவ கர்னல் பதவி வழங்கும் விழா கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இம்மாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு உறுப்பு கல்லூரிகளில் உள்ள தேசிய மாணவர் படைக்கு துணைவேந்தர் ஆற்றிய தொண்டை போற்றும் விதமாக இந்த கௌரவ கர்னல் பதவி வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே கௌரவ பதவி சின்னத்தை பெறும் முதல் பெண் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பால் உற்பத்தி, பால் விற்பனை, தரக்கட்டுப்பாடு, பால் பண்ணை மற்றும் இதர அனைத்து பணிகள் குறித்து கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட பால்வளத்துறை அலுவலர்களுடன் கலந்தாலோசனை கூட்டம் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தலைமையில் கோவையில் நடைபெற்றது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் நடைபெற்ற தீவிர வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் மற்றும் வைட்டமின் A திரவம் வழங்கும் முகாம்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். குழந்தைகளுக்கு ORS, வைட்டமின் A திரவம் மற்றும் துத்தநாக மாத்திரைகளையும் அவர் வழங்கினார்.